வணக்கம். இன்னைக்கு ஏஐல ஒரு ஸ்பெஷல் எடிஷன். ஏஐ பத்தி நம்ம நெறைய பேசிட்டு இருக்கோம். நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி என்னன்னா, ஏஐல வந்துட்டு இவ்ளோ விஷயங்கள் இருக்கே! எவ்ளோ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. பட் சில பேருக்கு இன்னும் வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது தான் அ அவங்களுக்கு இதுவா இருக்கு. ஸோ நெறைய கேள்விகள் எங்களை வர வாசகர்கள் கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, ஏஐ நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் சித்ராவும் இன்னைக்கு அதான் பேச போறோம். இன்னைக்கு ஏஐல இருக்கிற என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். மோஸ்ட்லி வந்துட்டு அதுல சில தமிழ் புக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஐல வந்து தமிழ் புக்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற அளவுக்கு வர ஆரம்பிக்கல. கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் புத்தகங்களை ஆட் பண்ணியிருக்கோம். பட் அது தவிர இன்னைக்கு வந்து எபிசோட்ல வந்துட்டு ஒரு 12 புக்ஸ் பக்கம் கவர் பண்ணலாம்னு இருக்கோம். அது தவிர மற்ற புக்ஸும் நமக்கு தெரிஞ்சது படிச்சதை நாங்கள் கவர் பண்ணோம். ஸோ நாங்க முன்னவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஏஐ விஷயங்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்குவோம். நீங்க படிச்ச புத்தகங்கள் ஏதாச்சும் இருந்தா பகிருங்க. வித் தட் செட், வெல்கம் டு ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் ஏஐ நாலேஜ் பாக்ஸ். வணக்கம் சித்ரா, வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம் தினேஷ். இது நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம விமன் இன் ஏஐ படிச்சோம். இந்த வாட்டி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஏஐ புக்ஸை பத்தி நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நிறைய புக்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் வந்துட்டு எந்தெந்த புக்ஸ் படிக்கணும்னு ஆசை. அதுவும் குறிப்பா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, ஏஐ எப்படி நாளொரு மேனியும் பொழுது வண்ணமா வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா நம்ம படிச்ச புத்தகங்கள், நமக்கு வழிகாட்டுதலா இருக்கும் புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஸோ வித் தட் செட், உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் புக் நீங்க ஆரம்பிங்க. எந்த புக் நீங்க படிச்சீங்க ஏஐல? அதுல இருந்து நம்ம போயிடலாம். ஓகே, ஓகே. வணக்கம் பாலாவுக்கும் வந்து இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் புக் வந்து எனக்கு ஜீனியஸ் மேக்கர்ஸ் கேட்மெட்ஸ்ன்றவர் எழுதின அந்த புஸ்தகம் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு நல்ல பேஜ் டர்னர். கட கட கடன்னு படிக்கலாம். இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கும். அவர் முக்கியமா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப் ஹிண்டன் அது மாரி நெறைய ஆளுமைகள பத்தி எழுதியிருந்தாலும், கூகுள் பிரெயின் இந்த மாதிரி கம்பெனிஸ், இண்டிவிஜுவல் பெர்சன், டெனிஸ் ஹசாபஸ் அந்த மாரி ஆளுங்கள பத்தி பேசியிருந்தாலும் கூட, அடிப்படையில பார்த்தீங்கன்னா வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் உடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெர்செப்ட்ரான் அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பிச்சு, அது சிங்கிள் லேயர் நெட்வொர்க்ல இருந்து அப்போ எவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்தது. அப்போ வந்து அத வந்து அதுக்கு குடுத்த ஃபண்டிங் எல்லாம் எப்படி வந்து ஒரு வில்லன் மாரி இன்னொருத்தர் வந்து மார்சன் ஒருத்தர் வந்து அத இது இந்த நியூரல் நெட்வொர்க்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அத வந்து அந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி கிட்டே இருந்தே நியூரல் நெட்வொர்க்குன்னு பேர சொன்னாலே ஒரு டேபு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைமைய உருவாக்கி, ஏன்னா அவர் வந்து சிம்பாலிக் ஏஐ அப்படிங்கிற விஷயத்த ப்ரப்போஸ் பண்றாரு. அப்ப எப்படி வந்து அது கிடப்பில போடப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இது ஆல்மோஸ்ட் லைக் சினிமா மாரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிஜ ஹிஸ்டரியா இருந்தாலும். அதுக்கப்புறமா வந்து ஜெஃப்ரி ஹிண்டனுக்கு வந்து ஆனா அந்த டீப் நியூரல் நெட்வொர்க்ல அவ்வளோ ஒரு ஈடுபாடு, ஒரு நம்பிக்கை. அவர் என்ன பண்றாரு, அத உடாம ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அத பிரேக் பண்ணி, என்ன கிரிட்டிசிசம் இருந்தது அப்டின்னா, பெர்செப்ட்ரான்ல வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு கார்ட வந்து ஒரு மிஷின்ட்ட காமிச்சு, இது என்ன கலர் அப்டி இது வந்து கலர் என்னன்னு காமிச்சா, அது ரெட்டுன்னு சொல்லும், இல்ல ப்ளூன்னு சொல்லும். ஆனா அந்த கார்ட வச்சு இது ரெட்டா அல்லது ப்ளூவா? இதுவா? அதுவா? அப்டின்னு கேட்டா, அதால சொல்ல முடியாது அப்டிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் லேயர் நெட்வொர்க்ல இருந்த பிரச்சனை. அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர வந்து ஜெஃப்ரி ஹிண்டன் வந்து எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுக்கு உண்டான அல்காரிதம் வந்து பே பேக் ப்ரொபகேஷன் அப்படிங்கிற அந்த அல்காரிதம். அத வந்து யாருடைய சேர்ந்தவர் பண்றாரு? யார் வந்து அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறமா அத எப்படி எடுத்துட்டு போறாரு? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு சின்ன தகவலா சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து இந்த இந்த இது வந்து நியூரல் நெட்வொர்க்ன்ற பேர சொன்னாலே ஒரு ரிசர்ச் பீப்பிள் நாங்க வந்து நியூரல் நெட்வொர்க்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கே ஐ மீன் ரொம்ப 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 கீழ்த்தரமா நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில, ஜெஃப்ரி ஹிண்டன் வந்து ஒரு ஒரு கமிட்டி மாரி வச்சு அவருடைய பேப்பர வந்து அது என்ன அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பேச வராரு. அப்ப அத ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண மாசுன்னு அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ரொம்ப இதுவாயிடுது. அந்த பேப்பர அந்த குடுத்த அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி கூட பார்க்காம ரூம விட்டு வெளியில போயிடுறாரு. ஆனா, ஜெஃப்ரி ஹிண்டன் அவருடைய அவர் என்ன சொல்லணுமோ அது ஃபுல்லும் சொல்லி முடிச்சு, ஒரு நக்கலா அவருக்கு வந்து அவர் ஆஃபீஸ்க்கே அனுப்புறாரு. "நீங்க இத மறந்து வச்சுட்டீங்க போயிட்டீங்க போல இருக்கு" அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அப்படி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த டீப் நியூரல் நெட்வொர்க் எங்கேருந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கூகுள் பிரெயின்லாம் அத எப்படி யூஸ் பண்ணி செல்ஃப் டிரைவிங் காருக்குலாம் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அது எப்படி CNN வந்து அதில
அதுலேருந்து டெவலப் ஆச்சு. மொத்தமா வந்து டீப் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் இப்ப ஏஐ உடைய ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு முக்கியமான ஒரு இது. ஆனா அது எப்படி கடப்புல போடப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் எப்படி அது வந்து பிரைம் இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது தான். அதோட கூட இமேஜ் நெட் அப்படிங்கிறத நம்ம அவங்கள பத்தி அந்த ஃபீஃபிலிய பத்தி அப்புறமா பேசுவோம். அந்த இமேஜ் நெட் அப்படிங்கிறது இவங்க ஜெஃப்ரி ஹிண்டன் டீப் நியூரல் நெட்வொர்க்ல வந்து அது வந்து மத்தவங்கலாம் புறக்கணிக்கப்பட்டாலும், அவங்க வந்து தொடர்ந்து அவருடைய நம்பிக்கையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இமேஜ் நெட்ல அவங்க வந்து ஃபீஃபிலி வந்து அத ரொம்ப யாரும் என்கரேஜ் பண்ணலனாலும், அவங்க தனியா ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனா இது 2ம் மீட் ஆகும்போது தான் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாரி ஆகுது. அங்கருந்து தான் பெரிய பாய்ச்சலே உருவாகுது. ஸோ அத படிச்சீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ஒரு திரைக்கதை மாரி இருக்கும். நல்ல பேர்ஜ் டெனரா இருக்கும். எல்லா அல்காரிதமும் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான, அதுக்கு பின்னாடி இருந்த பிதாமகன்கள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் அதுல தெரிய வரும். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு புக் தினேஷ். சூப்பர். ஜீனியஸ் மேக்கர்ஸ் பை கேட் மெட்ஸ் தான் சொன்னீங்க. அருமையான புஸ்தகம் நீங்க சொன்ன மாரி. கண்டிப்பா நம்ம வாசிக்கலாம், படிக்கணும். நான் சொல்லப் போற புக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக் யார பத்தி அப்படின்னு சொல்லிரலாம். அத பத்தி சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஏஐல நெறைய கம்பெனிஸ் இருந்தாலும், ஓப்பன் ஏஐ தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. அந்த ஓப்பன் ஏஐயோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாம் ஆல்ட்மன். ஸோ அவரை பத்திய புக் தான். இந்த புக்கோட பேர் வந்து தி ஆப்டிமிஸ்ட். அதாவது ஃபியூச்சரிஸ்ட்ட திங்க் பண்ணி நம்பிக்கையானவர் அப்படின்ற மாரி, நம்பிக்கை விளைவிப்பவர் அப்படிங்கிற மாரி ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது இந்த புஸ்தகத்துக்கு ஆப்டான பேர் தான். ஸோ ஓப்பன் ஏஐ வந்து அவர் தொடங்குறதுக்கான சாம் ஆல்ட்மன் தொடங்குறதுக்கு அப்புறம் முன்னால என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த இந்த பயோகிராஃபி இந்த புக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் ஏஐ பத்தி, அதாவது ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட, அந்த ஏஐ தொடங்குறதுக்காக சாம் ஆல்ட்மன் வந்து எப்படிலாம் வந்திருக்காரு, என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்திச்ச சோதனைகள், அதுக்காக அவர் சம்பாதிச்ச எதிரிகள், அதுலேருந்து எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு. இந்த புக் வந்து ரீசெண்டா தான் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. மேல தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இன்னும் எனக்கு தெரிஞ்சு சாம் ஆல்ட்மன் பத்தி வந்து ஒரு சரியான பயோகிராஃபி இல்ல. இப்ப எலன் மஸ்க் இருந்தாருன்னா அவர பத்தி இருக்கு. அவர பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். சாம் ஆல்ட்மன் பத்தி பேசுறப்ப எலன் மஸ்க் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து பரஸ்பரம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சோ இதுல வந்து சாம் ஆல்ட்மன் என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, அவரோட பிகினிங் செயின்ட் லூயிஸ்ல அவர் பொறந்தாரு. அங்க பிகினிங்ல அங்க செயின்ட் லூயிஸ்ல இருந்து எப்படி வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் இதுக்கு முன்னால ஒய் காம்பினேட்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒய் காம்பினேட்டர் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏஐல நிறைய கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்க சோர்சிங்கா இருக்கு. ஸோ அந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் எப்படி ஓப்பன் ஏஐ வந்தாருன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் எனக்கு இந்த புக்கை ஏன் படிக்க முக்கியமான காரணம் என்னன்னா, சாம் ஆல்ட்மன் வந்து ஒரு லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை வந்து அவங்க போர்டுல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. சிஇஓ ஃபயர் பண்ணிட்டாங்க. ஓப்பன் ஏஐயோட பிரெயின் சைல்டே சாம் ஆல்ட்மன் தான். அவர் அந்த போர்டு வந்து அவங்களே ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரே வாரத்துல, ஒரே வாரம்னு கூட சொல்லக்கூடாது, இந்த வார இறுதியிலேயே வந்துட்டு சாம் ஆல்ட்மனை வந்து வெள்ளிக்கிழமை என்னமோ ஃபயர் பண்றாங்க. திங்கட்கிழமை அவர் திருப்பி சிஇஓ வந்துடுறாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி. அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சாம் ஆல்ட்மன் அப்படிங்கிறது தன்னோட சரீரத்தை தானே எழுதக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. இன்னைக்கு வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது தவிர, ஏஐ அப்படிங்கிற ஒரு சரீரத்தை எழுதுறப்ப வந்து சாம் ஆல்ட்மன் இல்லாம எழுத முடியாது. தன்னா ஒரு போர்டு வந்து டிசைட் பண்ணி ஒரு சிஇஓ தொரத்தி விட்டாங்கன்னா, இவர் திருப்பி அந்த பதவிக்கு வர்றது மட்டும் இல்லாம, அந்த போர்டுல இருக்கிற எல்லா 12 பேரையும் தொரத்தி அடிச்சுட்டாரு. அதாவது இதெல்லாம் ஒரு வார இறுதியில் நடக்குது. ஸோ சாம் ஆல்ட்மன் இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க. நெறைய இடத்துல வந்து ஏஐல வந்துட்டு அ $100,000,000 குடுத்து வேலைக்கு எடுக்குறாங்க. $500,000,000 குடுத்து இவங்கள வேலைக்கு எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நெறைய கம்பெனி அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாம் ஆல்ட்மன் வந்து அவரு நெனைச்சாருன்னா, எந்த கம்பெனியும் பில்லியன் கணக்குல குடுத்து அவர் வேலைக்கு எடுக்க முடியும். அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமா எனக்கு இந்த ஆப்டிமிஸ்ட் புக்ல புடிச்சது. ஸோ இதுல சாம் ஆல்ட்மன் இது இருக்கு. இந்த புக்ல இன்னொரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. சாம் ஆல்ட்மன் வந்து சில விஷயங்கள் இந்த ஓப்பன் ஏஐ அப்படின்னு தொடங்கினதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் லாஜிக், ஓப்பன் சிஸ்டம்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. இத பத்தி தான் அவரு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆனா எலன் மஸ்க்குக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைனா, திடீர்னு சாம் ஆல்ட்மன் சொல்லிட்டாங்க, எல்லா மாடலையும் நான் ஓப்பன் சோர்ஸா குடுக்க முடியாது. சில விஷயங்கள் தான் ஓப்பன் சோர்ஸா குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. சோ அந்த மாதிரி சில கான்ட்ரடிக்ஷன் சாம் ஆல்ட்மன் கிட்ட இருக்கு. பட் இது எல்லாத்தையும் விட எனக்கு பெர்சனலா சாம் ஆல்ட்மன் ஏன் பிடிக்கும்னா, இந்த இந்த காங்கிரஸியல் ஹியரிங் வந்தப்ப சாம் ஆல்ட்மன் கிட்ட கேட்டாங்க. உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. நீங்க இது இவ்வளவு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து பில்லியன் கணக்குல சம்பளம் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு 1 பைசா கூட இதுல இருந்து சம்பளம் வர்றதில்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன்டா சம்பளம் வாங்காம இது ஏன் பண்றேன்னா, இது என்னோட பேஷன் அப்படின்னு சொன்னாரு. சோ நெறைய பேருக்கு ஏஐல இப்படிதான். இந்த பேஷன் தான் இருக்கு. இந்த புக்ல அந்த பேஷன வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த புக்க எழுதினவரு, ஆத்தர பத்தி சொல்லாம இருக்க முடியாது. இந்த புக்க எழுதினவங்க வந்து கீச் ஹேகி அப்படின்னு சொல்லிட்டு
வால் ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இவங்க வந்து ரிப்போர்ட்டரா இருக்காங்க. இவங்க வந்து ஏற்கனவே பெஸ்ட் இன் பிசினஸ் அப்படின்னு அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர வந்து பார்த்தீங்கன்னா, கேத்தி ஹி வந்து வெரி கீச் ஹெகி வந்துட்டு வெரி வெல் ரெஸ்பெக்டட் ரிப்போர்ட்டர். ஷி ஹஸ் ரிட்டன் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல். நீங்க வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 300 ஆர்டிகல்ஸ் கன்சாலிடேட் பண்ணி இந்த பயோகிராஃபி எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அன் ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து கீச் வந்து அவங்க மல்டிபிள் இடத்துல இருந்து அந்த தரவுகள் எல்லாம் வாங்கி எழுதியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தளவு ஏஐயோட ஹிஸ்டரி எழுதப்படணும்னா அதுல சாம் ஆல்ட்மன் முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. அதுல சாம் ஆல்ட்மன் அந்த ஏஐக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, ஓப்பன் ஏஐ ஏன் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துல இருக்கு, எல்லாமே இந்த கதையில இருக்கு. ஸோ ஒரு நாவல் மாதிரி படிக்கக்கூடிய புஸ்தகம் தான் இது. சாம் ஆல்ட்மனோட லைஃப் படிக்கிறது மூலியமா நம்ம ஏஐயோட லைஃப் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த புக்ல ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்க போங்க சித்ரா உங்களோட அடுத்த புக்குக்கு. நல்லா இருக்கு நீங்க சொன்னது. அதே மாரி எல்லா ஆளுமைகளும் அப்படிதான் அவங்கவங்களுடைய பார்த்தா பிரமிக்க ஊட்டுற மாரி தான் இருக்கு எல்லாமே. அப்படிதான் அடுத்தது வந்து கேர்ள் டீகோடட் அப்படிங்கிற ஒரு புக்கு. அவங்க ரானா எல் கல்யூபி அப்படிங்கிறவங்க எழுதினது. அவங்களுடைய சொந்த வாழ்க்கை இது. அவங்க அஃபெக்டிவா அப்படின்ற ஒரு எமோஷன் ஒரு அந்த ஃபவுண்டரும் கூட. ஸோ அது எப்படி வந்தது அப்படிங்கிறது தான். அவங்களுடைய சொந்த அனுபவங்கள் ப்ளஸ் அந்த கம்பெனி எப்படி ப வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது தான் இந்த புஸ்தகத்தில இருக்கும். அவங்க ஈஜிப்ட்ட சேர்ந்தவங்க முஸ்லீம் பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது, அவங்க ஒரு கம்பெனிய நடத்தணும் அப்டின்னா, சராசரியா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க? முதல்ல இத எதுக்காக அவங்க என்ன இந்த அஃபெக்டிவா எமோஷன் ஏல என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ஏஐல ஏஐ வந்து ஹியூமன் எமோஷன்ஸ எப்படி கேப்சர் பண்ணுது, அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஹியூமன் எமோஷன்ஸ எப்படி பெட்டர் ஆக்குறது இந்த ஏஐல அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த புக்க ஆரம்பிக்கும்போதே அவங்க சொல்ற அந்த இதுவே வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே ஃப்ளோரிடால நடந்தது தான். ஆ ஒருத்தர் வந்து கண்ணுக்கு எதிர்க்க வந்து அப்படியே கஷ்டப்பட்டு இருக்காரு. சாகுற நிலைமையில இருக்கிறாரு. ஆனா சுத்தி இருக்கிற டீனேஜர்ஸ்லாம் அத வீடியோ எடுத்து போட்டுட்டு, அத செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் ட்ரை அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில, இன்னும் ஏஐலாம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதில தான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி நடத்துறாங்க. இதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்டின்னா, அவங்க ஒரு இடத்துல எழுதுறாங்க. நான் வந்து எமோஷன்ஸ பத்தி, ஹியூமன் எமோஷன்ஸ பத்தி ஹியூமன் எப்படி கிரகிக்கணும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து என் ஸ்பவுஸோடைய எமோஷன்ஸ நான் கவனிக்காமயே ஒரு 2 வருஷமா, அது பல பல வருஷமா கவனிக்காம விட்டுட்டேன். அதனால அவங்க குடும்பத்தில விரிசல் ஏற்படுது. அங்க ஓப்பனா அத ஒத்துக்கிற அந்த அந்த ஒரு வல்னரபிலிட்டியும், அந்த இன்டெகிரிட்டியும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதுக்கப்புறம் வேற வேற முடிவு எடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அனுபவங்களையும், அவங்களுடைய இதுவையும் அது கரெக்ட்டா பதிவு பண்றது வந்து இந்த புஸ்தகத்தில ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அ கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த எமோஷன் ஏஐக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த விதத்தில இந்த புஸ்தகத்த ரொம்ப விரும்பி படிக்கலாம். இதுவும் நல்ல பேஜ் டர்னர் தான். விமர்சனமா சொல்லணும்னா, இது ஒரு பெண்ணுடைய வ அவருடைய அனுபவமா இருக்கிற மாரி இருக்குமே தவிர, ஒரு பர்ட்டிகுலர் டெக்னாலஜி பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கிற மாரி இருக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு உங்களுடைய புஸ்தகத்த பத்தி. ஆம். அடுத்த புஸ்தகம் நீங்க சொல்லுங்க தினேஷ். அருமை, அருமை. சூப்பரா சொன்னீங்க. இது மாரி விமன் இன் டெக்னாலஜி பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதுல வந்து அருமையா அத தொட்டு காட்டியிருக்கீங்க. அடுத்த புக் நான் சொல்லப் போறதும் வந்து பயோகிராஃபி தான். ஸோ இப்ப வந்து ஏஐ அப்படின்னு சொல்றப்போ, இது என்ன எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரான சப்ஜெக்ட். நான் எல்லாமே ஏஐன்னு பார்க்குறப்போ வந்துட்டு நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் பார்க்குறப்போ, அதுல முக்கியமான விஷயம் வந்து சிப் மேக்கிங். சிப் அப்படிங்கிறது. அந்த சிப் அப்படின்னு நீங்க வந்து எங்கேயுமே நீங்க 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 மார இடம்பெற்றிருக்கிறது NVIDIAவோட GPU சிப்ஸ் தான். சோ இந்த NVIDIAவோட GPU சிப்ஸ் எப்படி உருவாச்சு? அதுக்கு பின்னால் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்சன் ஹுவாங் அப்படிங்கிறவர் தான். சோ ஹான்சன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜென்சன் அப்படின்னு சொல்லலாம் ப்ரொனன்சியேஷன் படி. பட் ஜென்சன் வந்து என்னன்னா, அவர் வந்து எனக்கு அவருக்கு பிடிச்சது என்னன்னா, அவர் ஒரு இமிகிரண்ட் நம்மள மாரி. ஆ தைவான்ல பொறந்தவரு, இங்க வந்தவரு. இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதாவது அவரோட நெறைய ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருப்பாரு. நீங்க அவரோட ஸ்பீச்சஸ்ல பார்த்திருப்பாங்க. அவரு வந்து ஒரு டாய்லெட் கிளீனரா கூட இருந்திருக்காரு. பணத்துக்காக இங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒரு டாய்லெட்லாம் கிளீன் பண்ணியிருக்காரு. ஜெனிட்டோரியல் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காரு. அங்கிருந்து வந்து இன்னைக்கு வந்து NVIDIA இல்லன்னா ஏஐ இண்டஸ்ட்ரியே இல்ல அப்படின்னு கூட சொல்ல முடியும். இப்ப எப்படி வந்து ஓப்பன் ஏஐ வந்து சாஃப்ட்வேர் அந்த LLM மாடல்ஸ்ல வந்துட்டு அட்வான்ஸ்டா இருக்காங்களோ, அதையெல்லாம் எம்பவர் பண்றது வந்து இந்த GPU சிப்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த GPU சிப்ஸ் இன்னைக்கு உருவாக்குறது வந்துட்டு என்சனோட NVIDIA கம்பெனி. NVIDIAவோட கோ ஃபவுண்டர் தான் என்சன் வாங்.
ஸோ நான் சொல்ற புக் வந்து என்சன் வாங் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதினவர் வந்து தெரான் ஐசக்சன். ஸோ தெரான் ஐசக்சன் பத்தி அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த புக்ல எனக்கு முக்கியமா என்ன பிடிச்சதுன்னா பிகினிங். ஸோ இதை நான் சொல்ற மாதிரி வந்துட்டு இது நிறைய ஆர்டிகல்ஸ்ல நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் பரவி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த முன்னே புக் ஆப்டிமிஸ்ட் பாத்தீங்கன்னாலும் இந்த புக் பாத்தீங்கன்னாலும் என்னன்னா இந்த இதெல்லாம் விஷயம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தேடி தேடி படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு கன்சாலிடேட் பண்ணி ஒரே புக்கா கொடுக்குறாங்க. ஸோ அவரோட இதுல என்னென்ன பண்றாங்க இந்த புக்ல ஸ்பெசிபிக் என்னன்னா ஹென்சன் அவரோட ஸ்பீச்சஸ்ல அவரோட ஆர்டிகல்ஸ்ல சொன்ன சில வார்த்தைகளே வச்சுட்டு அவரை பத்தி ஒரு 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 விஷயத்தை அப்படியே கட்டமைச்சிட்டு வராங்க. அவர் எங்க அவரோட பிகினிங்ஸ் பத்தி சொல்றாங்க. அப்புறம் எப்படி என்விடியாவை ஃபவுண்ட் பண்ணாங்க, ஃபவுண்டருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுல இன்னொரு முக்கியம் என்விஷன்ல ஹென்சன்ல என்ன முக்கியமான விஷயம்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஏஐ டெக்னாலஜி லீடர் மட்டும் இல்லாம வந்துட்டு பீப்புள் எம்பவரிங். ஏன்னா இவரே அடிமட்டத்துல இருந்து வந்ததுனால எல்லா விஷயம் நானே தெரிஞ்சுக்க வேண்டியதுல எப்படி டெலிகேட் பண்றது. ஸோ லீடர்ஷிப் பத்தி கத்துக்கிறவங்க வந்து இது படிச்சுக்கலாம். ஸோ இந்த புக்கு வந்து எழுதுனது நான் சொன்னது தெரான் ஐசக்சன். ஸோ இந்த புக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாலேயே என்விடியா வே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் வந்திருக்கு. அது வந்து டேக் ஹிம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது அருமையான புஸ்தகம். ஸோ நீங்க என்விடியா ஸ்பெசிஃபிக்கா பற்றி படிக்கிறோம்னா அதை படிச்சுக்கலாம். அதுல என்சனோட கதை அதுலயும் வருது. அதுவும் நல்ல புஸ்தகம் தான். பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அதை விட கொஞ்சம் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்கு, அடிஷனல் ஆட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கம் சொல்றேன். இந்த புக் பேர் வந்து என்சன் வாங் பயோகிராஃபி த விஷனரி இன்ஜினியர் ஹூ ரெவல்யூஷன் ஏஐ அண்ட் கேமிங். ஸோ அந்த கேமிங்லயும் இந்த ஜிபியூ அப்படிங்கிறது வந்தது பாத்தீங்கன்னா அந்த சிப்ஸ் வந்தது காரணமே கேமிங் தான். ஸோ அதை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இந்த புக்ல இருந்து எனக்கு என்னன்னா அந்த கம்பெனியை பத்தி மட்டும் இல்லாம அதாவது என்விடியாவே வந்து மோஸ்ட்லி கம்பெனியோட கல்ச்சர் அது எப்படி இவர் உருவாக்கினார் அப்படின்றத பத்தி வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். இதுல வந்து என்சனோட கான்ட்ரிபியூஷன் அவர் எப்படி வந்தார், எப்படி அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சில விஷயங்களை விடாமுயற்சியா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து இவர் வந்து ரெவல்யூஷனரி அந்த கேமிங்காக அந்த ஜிபியூ சிப்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து இந்த லீடர்ஷிப். ஸோ அதனால என்ன பொறுத்தவரை இது ஒரு ஹோல் ரவுண்டட் புக். என்விடியா வே மாதிரியே இது ஒரு புக். ஆனால் என்விடியா வந்துட்டு மோஸ்ட்லி கம்பெனி ஃபோக்கஸ்டா இருக்கும். இதுல வந்து என்சன் ஃபோக்கஸ்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த புக் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு புக்கையும் படிக்கலாம். பட் இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி பயோகிராஃபிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்சன் வாங் பயோகிராஃபி பை திரான் ஐசக்சன் வந்து ஒரு நல்ல புஸ்தகம். ஸோ இது என்னோட புக்கு. நீங்க அடுத்தது போங்க சித்ரா. அடுத்தது நம்ம தமிழ் பத்தி சொல்லாம இருக்க முடியாது. ஸோ, அதுல ஒரு முக்கியமான ஒரு இது வந்து ஏஏ என்னும் ஏழாம் அறிவு. ஹரிஹரசுதன் தங்கவேலு அவர்கள் எழுதினது. அது குமுதத்தில் தொடரா வந்ததுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் அத புக்கா வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான புஸ்தகம். ஏன்னா, அ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போவாரு. அந்த வேர்ல்டு வார் 2ல வந்து எப்படி வந்து அந்த இதுவா ஆரம்பிச்சது அப்படிங்கிறது. அது படமா கூட வந்திருக்கு. ஸோ, அது இன்ட்ரஸ்டிங்கா சொல்லியிருப்பாரு. அப்படியே சொல்லி எல்லா டெக்னாலஜி பத்தியும் டச் பண்ணியிருப்பாரு. ஒரு டெக்னாலஜி கூட இப்ப அதாவது நம்ம சொல்ற அல்காரிதம் எல்லாத்தையுமே டச் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வந்து தமிழ் நானே கூட பார்த்தீங்கன்னா, இங்கருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லணும். இந்த புஸ்தகம் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணோம்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்த பத்தி நம்ம தனித்தனியா அதுக்கப்புறமா படிச்சுட்டே போலான்னு வச்சுக்கோங்களேன். மொத்த ஹிஸ்ட்ரி ஏஐ வந்து எப்படி ஆரம்பிச்சதுங்கிறதுலேருந்து லேட்டஸ்ட்டா இப்ப இருக்கிற கூகுள் பிரெயின் வரைக்கும் அத கவர் பண்ணியிருப்பாரு. எல்லா டெக்னாலஜி பத்தியும் பேசியிருப்பாரு. அது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இத வாங்கி விரும்பி படிக்கிறாங்க. பெஸ்ட் செல்லர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல புஸ்தகம். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல புஸ்தகம். நானுமே யாராவது ரெக்கமெண்ட் பண்ண சொன்னா இந்த புக்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்ப இதுல விமர்சனமா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வருத்தமான விஷயமும் கூட. இதுல வந்து விமன பத்தின விமன் ஏஐல என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவும் இருக்காது. அது வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு புரியல. நான் ஒரு நூல் அறிமுகத்தில கூட அத சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இப்ப வந்து ஃபிஃபி லீ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லேடி. அவங்க ஒரு ஆனா அது கூட வந்து பெண் பேராசிரியர்ன்னு இருக்காது. வெறும் பேராசிரியர்ன்னு இருக்கும். இந்த ஃபிஃபி லீங்கிறதே ஒரு அந்நிய பேரு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. ஸோ அது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது. அது ஒண்டி தான் சொல்லணும். மத்தபடி அது மிஸ் ஆயிருக்கலாம். அடுத்த பதிப்புல அவங்க சரி பண்ணலாம். மத்தபடி இந்த புஸ்தகம் வந்து கண்டிப்பா ஒரு நம்ம தமிழ் வாசகர்கள் அத ஒரு ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புஸ்தகத்துலருந்து ஆரம்பிச்சு போனாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா அந்த பரப்பளவு தெரிய வரும். ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்டட் புக்ன்னு சொல்லுவேன். ஆ தினேஷ். சூப்பர். அருமை. நீ கண்டிப்பா தமிழ்ல வந்து நீங்க சொன்ன மாரி வந்துட்டு, இப்ப ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 2 புக்காச்சும் ஏஐல வருது. அது தவறப்பட்டு அத நம்ம தேடி பிடிச்சு எடுக்கணும்னு இருக்கு. ஆனா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைச்சலா தான் வருது. நம்ம தமிழ் மக்கள் வந்து ரொம்ப பேரு நெறைய இருக்காங்க. ஸோ இந்த மாரி புஸ்தகம் கண்டிப்பா வரணும். நீங்க சொன்ன மாரி ஏஐன்னு மேலாண்மை வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்ட் தான் டச் பண்ணிட்டு போகுது.
டெக்னிக்கல் பார்ட்ல கொஞ்சம் ஷாலோவா தான் இருக்கு. பட் அதுல இந்த நம்ம தமிழ் வாசகர் பரப்புக்கு என்ன தமிழ்ல வந்தாலும் நான் வரவேற்கணும். ஸோ அந்த விதத்துல வந்து இது வரவேற்கணும். நீங்க சொன்ன மாரி அந்த விமன் இன் ஏஐ பத்தி வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கவர் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த எடிஷன்ல திருத்தி வெளியிடுவாங்க அப்படிங்கிற கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. என்னோட அடுத்த புக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான புக்கு. பட் ஆனா இது எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, இது எழுதுனவங்க 2 பேரும் வந்துட்டு எங்க எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். ஒருத்தர் வந்து பேராசிரியர், இன்னொருத்தர் வந்து மாணவர், பிஹெச்டி மாணவர். அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இது வந்து ஏஐல தொடர்ச்சியா கேட்கப்படும் கேள்வி வந்து, ஏன்னா ஏஐல அது பண்ணும், ஏஐல இது பண்ணும் அப்படின்னு சொல்றீங்களே, ஏஐ என்னதான் பண்ணும் அப்படிம்பாங்கல்ல. அந்த கேள்விக்கான விடை தான் இந்த புக்கு. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு இங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர் வந்து இந்த புக் வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஏஐ பத்தி பாசிட்டிவான நியூஸே வந்துட்டு இருக்கு. விச் இஸ் குட். பட் ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு டக்குன்னு நம்ம எலிவேட் ஆகி போய் இதெல்லாம் கரெக்ட்டா, இதெல்லாம் சரியா தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு புஸ்தகம் வேணும். அந்த புக் தான் ஏஐ ஸ்னேக் ஆயில் அப்படிங்கிற புக். ஸோ இது எழுதுனவங்க 2 பேர் வந்து அரவிந்த் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரின்ஸ்டன்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு. 2வது ஒருத்தர் வந்து சையேஷ் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரின்ஸ்டன்ல பிஹெச்டி கேண்டிடேட்டா இருக்காரு. பட் அவர் ஆல்சோ ஃபேஸ்புக்ல வந்து ஏஐ இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க தான் ஏஐ ஸ்னேக் ஆயில் எழுதியிருக்காங்க. இதுல இந்த புக்கோட டைட்டிலே வந்து வாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் டூ அண்ட் கேனாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இப்பதான் ஏஐ பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வரதுன்னா ஏஐ அப்படிங்கிறது புது டெக்னாலஜி கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட முதல் கம்பெனி வந்து ஹிட்டாச்சி ஏஐ குறைஞ்ச 30 வருஷத்துக்கு முன்னால. அப்போ வந்து ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு வேற நியூரல் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட லேர்னிங் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு. அப்போ வந்து ஏஐ இந்த அளவுக்கு பாப்புலர் இருக்குல்ல ஆல்மோஸ்ட். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னால போறாங்க. ஏஐல வந்துட்டு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு வார் 2 அதுக்கும் முன்னால பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் பாபேஜ்ல இருந்து அடா லவ்லிஸ்ல இருந்து அதுக்கு அப்பவே வந்து ஏஐக்கான சாத்தியக்கூறுகளை பத்தி மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கிருந்து ஒரு தொடர்ச்சியான ஹிஸ்டாரிக் இருக்கு. ஸோ இவங்க அதெல்லாம் எடுத்து வந்துட்டு ஏஐல இதே மாதிரி தான் முன்ன வந்து ஒரு வார்ம் பீரியட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோல்ட் பீரியட் வந்துச்சு. வார்ம் ஏரியா அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன இந்த வார்ம் ஏரியா இருக்கிறப்ப என்னன்னா அந்த சமயத்துல ஏஐ ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாரும் ஏஐ அப்படின்னு சொன்னா இது மாதிரி 1980s ஒரு வாட்டி நடக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லாமே ஏஐ தான், உலகமே ஏஐல மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே வழிஞ்சு போய் அதுல இருக்கிற ஃபண்டிங் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம வந்து இன்னொரு டீட்டெயிலான டிஸ்கஷன்ல பார்க்கலாம். நான் சில ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அதுலயும் வந்து கவர் பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு. இது வந்து கோல்டு வார் அப்படின்னு இந்த கோல்ட் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா, ஒரு சர்டன் பீரியட்ல வந்து மக்களுக்கு சக்குன்னு இந்த ஏஐ மேல நம்பிக்கை இழந்து போயிடும். ஓவர் ஹைப் பண்ணிடுவாங்க. அந்த ஹைப்புக்கான அவங்க சொல்ற அளவுக்கு அந்த ஏஐ வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ஆகுனா, மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது ஏஐ பண்ணுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இழந்து வந்துட்டு, அது தவிர அப்புறம் என்ன இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு பில்லியன் டாலர் செலவு பண்ணணும் அப்படின்றாங்க. சோ இதுதான் அவங்க தொட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஏஐன்னு ஓடிட்டு இருக்காதீங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணுங்க. பாருங்க ஏஐல என்னென்ன சாத்தியக்கூறுன்னு பண்ணுங்க. இதுல வந்து சில நம்ம இந்த நான் சொன்ன இந்த சாம் ஆல்ட்மன்ல இருந்து எலன் மஸ்க்ல இருந்து எல்லா சிஇஓஸும் பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிம்பாங்க. இப்போ நீங்க போன வருஷம் வந்து இதை வந்து ஒரு பெரிய விமர்சனா கூட வச்சாங்க. நீங்க எல்லாத்தோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்சியல் இதுல சிஎஃப்ஓஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ எல்லாருமே நாங்க ஏஐல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஏஐன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால இது நிஜமாவே ஹைப்பா இல்ல நிஜமாவே இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமா, இப்ப ஹெல்த் கேர்ல வந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு எய்ட்ஸ்ல இருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏஐ மருந்து கண்டுபிடிச்சிரும், பாரு நாளைக்கே ஏஐ வந்துடும், நாளைக்கே வந்து நீங்க எல்லாத்தையும் உலகம் முழுசா வந்து ஏஐ தான் ஆள போகுது, மக்கள் எல்லாம் மடிஞ்சு போயிருவாங்க அப்படின்ற அளவுக்கு ஓவர் ஹைப் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஹைப்புக்கான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு போறாங்க. இது ஸ்னேக் ஆயில் அப்படின்னா என்னன்னா, இங்க நம்ம ஊர்ல சொன்னா இந்த மோடி மஸ்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த ரோட்ல வித்து காட்டுறவங்க, அதை வந்து இங்க அமெரிக்கன் ஸ்லாங்ல வந்து ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன் அப்படிம்பாங்க. அதாவது இல்லாத ஒண்ண விக்கிற மாதிரி. நம்ம ஊர்ல வந்து அந்த மரகதம் இந்த பாம்பு வந்து மரகதம் கக்கும் அப்படிம்பாங்களே, அது மாதிரி வந்துட்டு இங்க ஸ்னேக் ஆயில் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்னேக் ஏதோ அதோட உடம்புல இருந்து ஆயில் எடுத்து அது எல்லா இடத்துக்கும் பெனேஷியா உலகத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருன்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து இன்னைக்கு ஹோப் ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எனக்கு என்னன்னா, அவங்க 2 பேரும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் மாணவர், இன்னொருத்தர் வந்து சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு, அதுவும் பிரின்ஸ்டன் மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து. ஸோ நீங்க அந்த புக்கை படிக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு தானாவே வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனாலும் அந்த ஆராய்ச்சி மனநிலை உங்களுக்கு வந்துடும். அவங்க எப்படி அந்த அப்ரோச் பண்றாங்க ஒவ்வொரு விஷயமும் எடுத்துட்டு. நான் டெக்னிக்கல் ரீடர்ஸ் நான் வந்து இது வந்து டெக்னிக்கலா நாங்க வந்து எனக்கு சில பேருக்கு நான் கிஃப்டும் பண்ணியிருக்கேன் வந்து அவங்களுக்கு நான் என் ஃப்ரெண்டு சொன்ன பிறகு
அவங்க நான் டெக்னிக்கல் லீடர்ஸ் கொடுத்தேன். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. ஆனா எனக்கு என்னன்னா ஏஐ மேல நம்பிக்கை போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் இந்த புக்க படிக்கிறதுக்கு ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இத படிச்சுட்டு இதுதான் ஏஐ அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்காக இந்த புக் இல்ல. ஆனா இதுவா ஏஐ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த புக்க படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு இறங்க முடியும். இது மாதிரி ஒரு ஓவர் ஹைப் இருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இது எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்றத பண்ணிட்டு இருக்காங்க. சோ புக் பேரு ஏஐ ஸ்னேக் ஆயில் வாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் டூ அண்ட் கேனாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர்ஸ் வந்து அரவிந்த் நாராயணன் அண்ட் ஷாயிஷ் கபூர். நீங்க போங்க. நீங்க சொன்ன மாரி தான் அடுத்த புக்கு. நீங்க சொன்ன மாரி ஏஐன்றது நம்ம ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயமா பார்க்குறோம். ஆனா, அதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு சில புக்ஸ் இருக்கணும். சில பேர் அதுக்காக ஒர்க் பண்ணணும். அந்த மாரி ஒரு ஆளுமை தான் நான் இப்ப சொல்ற அந்த புக் எழுதினவங்க. அன்மாஸ்கிங் ஏஐ அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்த எழுதியிருக்கவங்க. ஜாய் பவுலம்பனி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து எப்படி அது ஆரம்பிக்கிறதே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அவங்க வந்து எம்ஐடில ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட்க்கு வேலை செய்யணும். ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ல ஒரு ப்ராஜெக்ட் வேலை செய்யணும். அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. டயர்டா இருக்கு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, "நம்ம இன்னைக்கு கேர்ல்ஸ் நைட் அவுட் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து வரும்போது ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. சரி இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, அவங்க அந்த ஃப்ரெண்ட் சொன்னது வந்து பியூட்டி மாஸ்க். இவங்க என்ன நெனச்சுட்டு அப்ப ஹாலோவின் டைம். ஸோ அத தான் சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முகமூடி எடுத்துட்டு வராங்க. பார்த்தா அது இல்லம்மா அது நான் சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் நைட் அவுட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு வராங்க. டயர்டா இருக்காங்க. அப்ப இவங்களுடைய ஃபேஸ ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர் இது பண்ணும்போது, இவங்க இவங்க ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு பிளாக் வுமன் ஆக்சுவலா. கானாலருந்து வந்தவங்க. பட் அமெரிக்கன் சிட்டிசன் வாங்கணும். பட் கானாலருந்து வந்தவங்க. ஸோ இவங்களுடைய ஃபேஸ வந்து அந்த அந்த சாஃப்ட்வேர் வந்து ரெகக்னைஸே பண்ண மாட்டேங்குது. அந்த இதுவே காட்ட மாட்டேங்குது. டிடெக்ஷனே அந்த பாக்ஸே வரமாட்டேங்குது. இவங்க ரொம்ப வெறுப்பாயி என்ன பண்றாங்க, சரி வேற ஏதாவது பண்ணுதான்னு சும்மா விளையாட்டா என்ன பண்றாங்க, கையில வந்து ஒரு முகம் முகம் மாரி வரைஞ்சு அப்படி காட்டுறாங்க. காட்டும்போது அது வந்து அ ஒரு இமேஜ் ஆஃப் அ ஃபேஸ் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த டிடெக்ஷன் பாக்ஸ் சொல்லுது. சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த மாஸ்க் எடுத்து சும்மா அந்த ஒயிட் மாஸ்க் எடுத்து இப்படி சும்மா மாட்டிக்கிறாங்க. மாட்டுன உடனே அந்த டிடெக்ஷன் பாக்ஸ் வந்து அ அந்த அந்த கரெக்ட்டா சொல்லுது. ஒரு மாஸ்க்கு, ஒரு பிளாக் இது பண்றாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அப்பதான் பொறி தட்டுது. இதுல என்னவோ மிஸ்டேக்குன்னு. பட் ஸ்டில் அவங்க ப்ராஜெக்ட்ட முடிக்கணுங்கிற அந்த மும்முரத்துல இருக்கிறாங்க. பட் பேக் ஆஃப் த மைண்ட் அவங்களுக்கு இது ஓடிட்டே இருக்கு. இது எப்படி எப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா மத்த சாஃப்ட்வேர் மைட் பி இந்த சாஃப்ட்வேர் தான் அப்படி இருக்கும் போல இருக்குன்னு, நல்ல டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் டெக் ஜெயண்ட்ஸ் அப்பவே நெறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போதுமே கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓப்ரா வின்ஃப்ரிங்கிற ஒரு பிரபலமான ஒரு இது அமெரிக்கால தெரியாதவங்க இருக்க முடியாது. அத காமிக்கும்போது அது மேல்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுது. அப்ப இவங்களுக்கு ரொம்ப இது எங்கேயோ பெரிய தப்பு நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு மூவ்மெண்ட்டாவே ஆரம்பிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் டிம்னத் கிப்ரோ அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து வேலை செய்றாங்க. அப்படி போகுது. ஸோ அந்த இது வந்து அதில என்னன்னா, ஒரு டெக் ஜெயண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர்ல குற்றமா அப்படின்ற மாரி எப்படி ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவங்கள எதிர்த்து பேசுறதோ, இல்ல எதிர்த்து ஒரு ப அ அ அ அமெரிக்கால அது ஒரு அளவுக்கு சகஜம்னாலும் கூட, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு டெக் ஜெயண்ட்ஸ் அவங்க ஏன்னா அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில போய் ஒரு குற்றம், அதுவும் இவ்ளோ பெரிய குற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பிராண்ட் வேல்யூ என்ன ஆகுறது? அது இல்லாம அவங்க தாண்டி அத ஒரு மூவ்மெண்ட்ட கையில விடாம அத வந்து ஒர்க் பண்ணி அப்புறம் ஒரு இடத்துல ஒரு டெட் டாக் குடுக்குறாங்க. டெட் டாக் குடுக்கும்போது தான் நெறைய பேர் வந்து சொல்றாங்க, "நாங்க இதனால அஃபெக்ட் பண்ணியிருக்கோம்." கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து குற்றவாளியே கிடையாது. ஆனா, அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் அத குற்றவாளின்னு அவர் சொன்னதுனால, அவர கூப்ட்டு கொண்டு போய் வச்சு, விசாரணை இல்லாம ஒரு நாள் என்னவோ வச்சு பார்க்குறாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் தெரிய வருது. அப்போ வந்து அ அ பெரிய கம்பெனிஸ்க்கு வழியே இல்ல. அவங்களுடைய சாஃப்ட்வேர போய் அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி, அந்த அல்காரிதம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அது அந்த ட்ரெய்னிங் டேட்டால ஏதோ பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கு அத டீப் டைவ் பண்ணி அத கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அத ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மூவ்மெண்ட் அவங்க கொண்டு போனதுங்கிறது வந்து பெரிய விஷயம். இது ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எத்னிசிட்டிக்காக மட்டும் இல்ல. இந்த பயாஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது, ஆ இந்த இது அந்த மூவ்மெண்ட் அப்படியே கொண்டு போய் கடைசியில வந்து அந்த புக் எப்படி முடியும் அப்படின்னா, பிரசிடென்ட் பைடன் அப்போ பிரசிடென்ட்டா இருந்த பைடன் கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த சொல்லி, இவங்க மட்டும் இல்ல, இன்னும் சில பேர். ஆனா இத ஒரு மூவ்மெண்ட்டா கொண்டு போய் அவங்கட்ட சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அவர் போடுறாரு. இது லாவா கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா கொண்டு வராரு. அந்த அளவுக்கு அந்த புக் வந்து ரொம்ப படிக்க வேண்டிய புஸ்தகம். படிக்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். நம்மள அறியாம இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான புஸ்தகம் தினேஷ்.
அருமை, அருமை. சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில விஷயத்த டீப் டைவ் பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ நான் அடுத்து சொல்லப் போற புஸ்தகம் வந்துட்டு ஏஐ பத்தி அதிகமா பேசினாலும், அத தவிர அத தாண்டி யோசிக்கிற புக். முதல்ல வந்து இந்த புக் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, பில் கேட்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து லாங் லிஸ்ட், ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு போட்டு அவர் படிக்கிற புஸ்தகம் பத்தி ஷேர் பண்ணிப்பாரு. ஸோ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, மை ஃபேவரைட் புக் ஆன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்க சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த புக் வந்து த கம்மிங் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். இது எழுதினவர் வந்து முஸ்தபா சுலைமான் அப்படின்றவர் தான். இந்த முஸ்தபா சுலைமான் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல வந்து அவர் டீப் மைண்ட்ல இருந்தாரு. டீப் மைண்ட வந்து கூகுள் வாங்கின பிறகு அந்த கம்பெனில இருந்து அவர் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அப்புறம் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஏஐயோட சிஇஓவா இருக்காரு. ஸோ அதனாலதான் பில் கேட்ஸ் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனா இந்த புக்ல வந்து நிறைய விஷயங்களை பேக் பண்ணியிருக்காரு. ஒரு பவர் பேக்டா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா கம்மிங் வீவ் அப்படிங்கறது வந்துட்டு ஏஐ வந்து அதுல ஒரு பார்ட்டா வச்சுக்கிறாரு. அத தவிர வந்துட்டு, இன்னைக்கு வந்து நீங்க பயோடெக்னாலஜி ஆகட்டும், ஆட்டானமஸ், ஏஜென்டிக் ஏஐ பத்தியெல்லாம் வந்துட்டு இவர் அப்பவே ஒரு ஒரு சில வருஷம் 2023லயே வந்துட்டு அதோட முக்கியமான குறிப்புகள பத்தி எழுதுறாரு. இந்த புக் ரிலீஸ் ஆனது நான் சொன்ன மாரி 2023. இப்ப ஏஜென்டிக் ஏஐ எல்லாம் நம்ம 2025ல தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அத பத்தி வந்து சில விஷயங்கள வந்து அப்பவே அவர் கவர் பண்ணியிருக்காரு. ஆட்டானமஸ் கவர்ன்மென்ட் பத்தி பேசுறாரு. ஆட்டானமஸ் வெப்பன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. நீங்க ட்ரோன் டெக்னாலஜி வந்து நம்ம ரஷ்யன் வார் நடந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. அத வந்து அவர் 2023ல எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல எனக்கு முக்கியமான விஷயம். அந்த இதுல அந்த பில் கேட்ஸ் சொன்னோனே இந்த புத்தகத்த நான் வாங்கி படிச்சேன். ரொம்ப அருமையான புஸ்தகம். என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து நம்ம வந்து ஏஐன்னு பயந்துட்டு இருக்கோம். பட் ஆனா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், ஃபியூச்சர் லைஃப் தான். ஃபியூச்சர் லைஃப்ல எல்லாமே ஏஜென்டிக் ஏஐ, அசிஸ்டன்ஸ் வரப் போகுது. இது மாதிரி பயோடெக்னாலஜில குரோத் வரப்போகுது. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி தயார்படுத்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மிங் வேவ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாருன்னா, எங்கேயோ தூரத்துல நம்ம வந்து சுனாமி ஃபார்ம் ஆகுறது பாத்தீங்கன்னா, எங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த அலையோட தாக்கத்த வந்து நம்ம கரையில தான் பார்க்க முடியும். நம்ம எங்க அந்த சுடல பார்க்க ஆனா அதோட அந்த கம்மிங் வேவ் அப்படிங்கிறது எங்கேயோ டீப்பா ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? சோ அததான் சொல்றாரு. சோ அதனால இந்த புக் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க நுவல் ஹராரியோட சேப்பியன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, அந்த புக்கோட ஆல்மோஸ்ட் இமிடியேட் சக்சஸர் மாதிரி எனக்கு இந்த புக் தோணுச்சு. ஏன்னா, நுவல் ஹராரி என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து சேப்பியன்ஸ்ல வந்துட்டு ஹியூமனோட ஹிஸ்டரி அதாவது தொடக்க நிலையிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர்றாரு. அது மாதிரி தான் இவர் வந்து இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு இங்கெல்லாம் பயோடெக்னாலஜி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா. ஏஜென்டிக் இல்ல அசிஸ்டன்ட்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாரு. ஒரு சினிமா திரைக்கதை மாதிரி தான் இருக்கு. அருமையா இருக்கு. அந்த பில் கேட்ஸ் வந்து அவர் என்ன சொல்றார், மை ஃபேவரைட் புக் ஆன் ஏஐ அப்படின்னு சொன்னாரு. பட் எனக்கும் அதான். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு நான் டெக்னாலஜிஸ்ட்டா ஒரு சிஇஓ அது மைக்ரோசாஃப்ட் ஏஐ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அ தெரிஞ்சிருக்கும். மைக்ரோசாஃப்ட் எவ்வளவு பெரிய கம்பெனி அப்படிங்கிறது. ஓப்பன் ஏஐ, கிராக், இவங்கலாம் வந்துட்டு இன்னைக்கு வந்த புள்ளைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் 30 வருஷமா கோல் வச்சுட்டு இருக்காங்க. அங்கேயே பழந்தண்ணி கொட்ட போட்ட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஏஐ சிஇஓ வந்து இந்த புக் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுவும் வந்து சும்மா எழுதாம அந்த புக்கோட அடி ஆழத்துல போய் அந்த வேவுக்கான முன்னோட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா கம்மிங் வேவ் அப்படிங்கிறது முஸ்தபா சுலைமான் எழுதின புஸ்தகம். மைக்கேல் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட கோஆர்டினேட் பண்ணி எழுதியிருக்காரு. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் முஸ்தபா வந்து எந்த அளவுக்கு இதுல வந்து டீப்பா டைப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா படிக்க வேண்டிய புஸ்தகம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க போங்க சித்ரா நெக்ஸ்ட். நல்லா இருந்தது. அடுத்தது நம்ம தமிழ் இன்னொரு புஸ்தகம் சொல்லணும். "ஜி இன்றி அமையாது உலகு" அப்படின்னு ஒரு புஸ்தகம். சிவராமன் கணேசன் அவர் எழுதினது. அவர் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அவர் எழுதும்போது. அந்த தலைப்பே நல்லா இருக்கு. "நீரின்றி அமையாது உலகு" மாரி "ஜி இன்றி அமையாது உலகு" அப்படின்ட்டு. இந்த கூகுள் கம்பெனிய பத்தின ஒரு விரிவான ஒரு புஸ்தகம் இது. அதோடைய அப்ப அதனால கண்டிப்பா டெஃபினட்டா அந்த கம்பெனிய பத்தி அதோடைய எல்லா தொழில்நுட்பம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புஸ்தகம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். இது வந்து இவர் வந்து எழுத்தாளர் ராகவன் அவர் வந்து மெட்ராஸ் பேப்பர்ன்னு ஒண்ணு இது எழுதுறாரு. அதனுடைய இதுல வந்ததுன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா கன்ஃபார்ம்டா தெரியல. பட் ஏன்னா தலைப்ப பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் ராகவன் எழுதுற தலைப்பு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். டாலர் தேசம், வடகொரியா பிரைவேட் லிமிடெட் இது மாரிலாம் இருக்கும். அதே மாரி இவருடைய அந்த அவர் தனியா ஒரு எழுத்தாளர்கள்லாம் கொஞ்சம் பயிற்சிலாம் குடுக்குறாரு. அந்த இதுல வந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் அவர் ஸ்ருதி டிவி லிட்ரேச்சர்ல பார்த்ததா ஞாபகம். ஸோ இந்த புஸ்தகம் வந்து அந்த தலைப்பு நல்லா இருக்கிற மாரியே, தலைப்பே இவ்வளோ நல்லா இருக்குன்னா, டெஃபினட்டா அந்த புக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான புஸ்தகமா இருக்கணும். ஆ கூகுள பத்தின எல்லா விரிவான விஷயங்களும் இருக்கு. பட் என்னன்னா, அதுல விமர்சனம்னு பார்த்தா, எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் ரொம்ப தீவிரமா போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் வியூவா தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு. ஸோ
அதுதான் இந்த புஸ்தகம். இது நீங்க சொன்ன மாரி தமிழ்ல எந்த புக் வந்தாலும் நம்ம படிச்சிரணும். அந்த லெவல் தான் இருக்கும். ஸோ தமிழ் வாசகர்கள் வந்து கண்டிப்பா ஜி.என். ராமையார் உலகு படிக்கணும். அது நீங்க சொன்ன மாரி கூகுள் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அதுல ஏஐயோட ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் தொட்டுட்டு போறாரு. பட் கண்டிப்பா வந்துட்டு அந்த புஸ்தகம் தமிழ்ல வந்து வர வேண்டிய இது மாரி நெறைய புஸ்தகம் வரணும். பதிப்பாளர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இது மாரி நெறைய புக்குக்கான தேவைகள் இருக்கு. ஒரு 100 பக்கம், 200 பக்கம் புக்கா இருந்தாலும் கொண்டு வந்துருங்க. நம்ம வந்து ஆங்கிலத்துல வர மாரி 300, 400 பக்கம் கொண்டு வர முடியலனாலும் 150 டூ 200 பக்கம் வந்து பொதுவா படிச்சிடுறாங்க படிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்காக வச்சு கொண்டு வாங்க. நீங்க சொன்ன மாரி ஏன்னு மேல மாரி வந்து நான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு வாட்டி அந்த 10,000 காப்பி வித்துருச்சுன்னு கூட போட்டிருந்தாங்க. இப்ப பெரிய பெரிய எழுத்தாளர்களோட தமிழ் எழுத்தாளர்களோட புஸ்தகம் அவ்வளவு விக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆமா. இதுவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் தான். அது அந்த புஸ்தகம் போட்ட மாரியே இதையும் அவங்க தான் போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த சூப்பர். இம்ப்ரிண்ட்ல. அடுத்து நான் சொல்ல போற புக் வந்து இதே மாரி கம்மிங் ஏஜ் மாரி தான். இந்த புக் பேர் வந்து லைஃப் 3.0. நம்ம வந்து எந்திரன் 2.0 பார்த்துட்டோம். லைஃப் 3.0. பட் ஜோக்ஸ் அபார்ட். இதுல என்ன சொல்றாருன்னா, ஏஐ இவ்ளோ வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப இது இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஒரு கான்செப்ட் தான். என்னன்னா கம்மிங் வேல் எப்படி வந்துட்டு அவரு இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு கரைய தட்டிருச்சுப்பா. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவர் கொஞ்சம் அதுல அட்வான்ஸா போயிட்டு என்ன பண்றாருன்னா, ஏஐ அப்படிங்கிற ஏஜ் ஆஃப் ஏஐ வந்துருச்சு. அதுல மனிதர்கள் வாழ கத்துக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றாரு. இப்ப இதுல நெறைய கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஏஐ நம்ம சீரிஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறப்போ வந்து நெறைய பேர் கேட்கறாங்க. போன வாரம் கூட ஒரு மாணவர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கேன். நான் என்னென்ன பண்ணணுங்க? எப்படி வாழணும்? என்னென்ன பண்ண எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வேலை கிடைக்குமா? எனக்கு நான் கோடிங் கத்துக்கணுமா? எல்லாம் வைப் கோடிங்லயே எல்லாம் பண்ணிருது அப்படின்றவங்க. அதுக்கான கேள்விக்கான பதில்லாம் வந்து ஓரளவுக்கு இவர் ஏற்கனவே டச் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஏஐ வருமா? வராதா? அப்படின்லாம் கேள்வி கேட்டு இருக்காதீங்க. ஏஐ வந்துருச்சு. இதுதான் ஏஐ. இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்க போகுது. இப்படியெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. இதெல்லாம் எனக்கு எனக்கு சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கிடைக்கும். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். என்ன சொல்றாங்க? நம்ம இதுல சொல்றாங்க, சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம வாழ்க்கை இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனா இதுல ஏஐ வரப்போகுது. அது எப்படி பண்ண போகுது? அட்டானமஸ் வெப்பன் வரப்போகுது. அட்டானமஸ் அசிஸ்டன்ஸ் வரப்போகுது. அட்டானமஸ் லைஃப் ஸ்டைல் வரப்போகுது. பட் இதுலலாம் நம்ம எப்படி வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆம், இது மேக்ஸ் டெக்மன் அப்படிங்கிறது டெக்மார்க் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. இவர் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்லயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிக்ஷியஸ் நாவல் மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து நான் ஒரு சயின்டிபிக் நாலேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் நான் சயின்ஸ் பர்சன், நான் டெக்னாலஜி பர்சன் இதை படிக்கலாம். ஸோ இந்த புஸ்தகம் வந்து கண்டிப்பா வந்துட்டு நீங்க படிக்க வேண்டிய நூல். எதுக்குன்னா டெக்னாலஜி ரெவல்யூஷன் வருது. நான் பயந்துக்கணுமா? ஏதாச்சும் ஆயிருமா? இதுல நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன இருக்க போகுது? வாழ்க்கையே இருண்டுருமா? ஏஐ தான் எல்லாமே இருக்க போதா? ஏஐ வந்து நம்மள எல்லாம் ஆளப் போகுதா? அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத விட, அதுக்கான பதிலா இந்த புஸ்தகத்த பார்க்குறேன். இதுக்கப்புறம் இதே மாரி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இன்னொரு புக் இருக்கு. அது வந்து என்ன பொறுத்தளவு கொஞ்சம் ரிசர்ச் கொஞ்சம் டீப் டெவலப் ஆகுது. கொஞ்சம் நான் டெக்னிக்கல் பீப்பிள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இது அப்படி இல்ல. ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருந்தாலும் கூட மோஸ்ட்லி ஹியூமன் ஆஸ்பெக்ட். ஹியூமனா நம்ம ஒரு ஒரு மனிதராக இன்னைக்கு இருக்கும் மனிதன் வந்து நாளைக்கான டெக்னாலஜி வந்துருச்சு. இதான்பா உலகம் இப்படிதான் இருக்க போகுது. இதுல நீ வாழப் போற. எப்படி வாழப் போற அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடா இருக்க போற. சோ இது உண்மையா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஆனா அவர் எழுதின சமயத்திலிருந்து இப்ப 2017 எழுதியிருக்காரு அந்த புக். இன்னைக்கு 2025. இன்னைக்கு கூட அந்த புக் என்ன பொறுத்த ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனால அந்த வியூ பாயிண்ட்ஸ் அவர் கொண்டு வர அந்த வியூ பாயிண்ட்ஸ் இது மாதிரி இது வந்து நான் இன்னும் திருப்பி ஏஐன்னு மாத்திரம் பார்க்கல. இன்னைக்கு ஏஐ இருக்கு. இப்ப இந்த ஸ்னேக் ஆயில் சொன்ன மாதிரி வந்துட்டு இன்னொரு கோல்ட் பீரியட் வரலாம். ஏஐ பத்திய விஷயங்கள், ஏஐ பத்திய அந்த பரபரப்பெல்லாம் அமிழ்ந்த பிறகு இன்னொரு டெக்னாலஜி வரப்போகுது. அந்த டெக்னாலஜி வந்து இப்ப பேச போறேன். எனக்கு இந்த லைஃப் 3.0 புக் ஏன் பிடிச்சிருக்குன்னா, அந்த புக்ல வந்துட்டு ஏஐ மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணாம, நாளைக்கு சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம எவல்யூஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஹியூமன்ஸ் வந்து எவல்யூட் பண்ணிட்டே இருக்கோம். இல்லீங்களா? ஸோ அந்த எவல்யூஷன் நடக்க வந்து நெறைய பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு கைட் புக் மாரி குடுத்திருக்காரு. ஸோ எனக்கு அதனால இந்த புக் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்ஸ் டெக்மன் டெக்மார்க் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. அருமையான புஸ்தகம். ஸோ இது எனக்கு வந்து ஏஐ பத்தி பயம் இருக்கிறவங்க, ஏஐனா ஐய்யயோ! நம்ம வேலை போயிருமோ! நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பதில் மாரி அவர் குடுத்திருக்காரு. கண்டிப்பா படிக்க வேண்டிய புஸ்தகம். கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ அடுத்த புஸ்தகம் வந்து வேர்ல்ட்ஸ் ஐ சி அப்படின்ட்டு டாக்டர் ஃபீஃபி லீ எழுதினது. ஆ டாக்டர் ஃபீஃபி லீ அந்த பேரே வந்து வித்தியாசமான ஒரு பேரு. அது நமக்கு மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே ரொம்ப வித்தியாசமான பேரு. ஏன்னா ஃபீ அப்படிங்கிற அந்த அர்த்தம் வந்து பறக்கிறதுன்னு அப்படின்னு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல பரபரன்னு பேர் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் ஒரு பேர அவங்க அப்பா செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க அப்பா வந்து சைல்ட் லைக் கியூரியாசிட்டி இருக்கிற ஒரு பெர்சன்.
அவங்க அம்மாவும் அத ஒத்துட்டு இருந்திருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ ஜெண்டர் அக்னாஸ்டிக்கா ஒரு பேர வித்தியாசமா வச்சிருக்காங்க. ஸோ அங்கருந்தே அவங்களுடைய ஒரே பொண்ணு, அவங்க சைனாலருந்து யுஎஸ்க்கு வராங்க. யுஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய கனவோட வராங்க. அவங்களுக்கு பிசிக்ஸ்ங்கிறது அவ்ளோ முக்கியமான விஷயம். நம்ம கடவுள நம்ம நெனைப்போம்ல, கடவுள் இருக்காரு நம்மள பார்த்துக்குவாருன்னு. அந்த மாரி அவங்க பிசிக்ஸ நெனைக்கிறவங்க. எனக்கு பிசிக்ஸ் இருக்கு வேற என்ன அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து ரொம்ப போராட்டம் அவங்களுக்கு. ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை. அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து ஆனா படிப்புல ரொம்ப மும்முரமான ஒரு இது. அவங்க டீச்சர்லாம் ஹெல்ப் பண்றாங்க. நல்ல யுனிவர்சிட்டில போய் ஜாயின் பண்றாங்க அதெல்லாம். அந்த மாரி பொதுவா நெறைய பேருக்கு நடக்கிறது தான். ஆனா அதில என்ன முக்கியமான விஷயம் அப்டின்னா, ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து இமேஜ் ரெகக்னிஷன பத்தி சாஃப்ட்வேர பத்தின ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அல்காரிதத்தில ஒர்க் பண்றத விட முதல்ல டேட்டா தேவைப்படுது. நம்ம மனிதர்கள் வந்து குழந்தையா இருக்கும்போது நெறைய பார்த்து பார்த்து தான் நெறைய விஷயம் புரிஞ்சுக்கிறோம். அப்டின்னா நம்ம டேட்டா சப்ளை பண்ணணும் அப்டிங்கிற அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவங்களுக்கு ஒரு இன்சைட் வருது. இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படிதான் அவங்க என்ன பண்றாங்க, நெறைய டேட்டா வந்து நெறைய இமேஜஸ் முதல்ல கலெக்ட் பண்ணணும். ட்ரெய்னிங் பண்ணணும் அப்டின்னா. அப்ப நெறைய அப்படிங்கிறது என்ன கட் ஆஃப் மார்க்? எது நெறைய? அப்படிங்கிறத அந்த முடிவு பண்றாங்க இல்லையா? அந்த லிமிட் முடிவு பண்றாங்கல்ல. இவ்வளோ இருந்தா நெறைய அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னோடின்னு யாரும் கிடையாது. ஸோ அதுவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த புக்க படிச்சா தெரியும். ஸோ அப்புறமா வந்து அப்புறம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா ஆ வந்து அது வந்து ஒரு ஒரு இமேஜ் நெட்டுங்கிற ஒரு ஒரு தளத்த வந்து உருவாக்கிர்றாங்க. அதெல்லாம் வந்தாலுமே கூட, யாருமே அத நல்லாவும் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கெட்டதுன்னு கிரிட்டிசைஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு கிடப்புல போட்ட மாரி ஒரு அன்ரெகக்னைஸ்டா ஒரு போயிட்டுருக்கு. அதுவே அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்த அளிக்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சரி இமேஜ் நெட் காம்படிஷன் ஒண்ணு வைப்போம். ஓப்பன் சேலஞ்ச் வைப்போம். இந்த நம்ம வச்சிருக்கிற ட்ரெய்னிங் டேட்டா செட்ட வச்சு யாராவது அவங்களுடைய அல்காரிதத்த வச்சு எத்தன ரெகக்னைஸ் பண்றாங்க, எத்தன எரர் இல்லாம பண்றாங்களோ, அவங்களுக்கு நம்ம பிரைஸ் குடுக்குற மாரி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப கூட ஒண்ணும் பெரிய ரெகக்னிஷன் வரல. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஜிதேந்திர மாலிக் அப்படின்னு சொல்றவரு, இவங்களுடைய புரொஃபசரோட புரொஃபசர் அவரு. நம்ம இந்தியன் பேரா இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அவங்ககிட்ட சொல்றாங்க, இந்த மாரி இமேஜ் நெட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஜிதேந்திர மாலிக் அது பெருசா எடுத்துக்கல. "நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி தான் அவர் வந்து அது அவருக்கு சீரியஸ்னஸ் தெரியல. அப்ப இது இது ஒரு பக்கம். அதே ஜிதேந்திர மாலிக் வந்து ஜெஃப்ரி ஹிண்டன் வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்ல வேலை செய்யும்போது, அவர் வந்து ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்றாரு. இத வச்சுக்கிட்டு இமேஜ் ரெகக்னிஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசுறீங்கன்னு. அப்போ அவரு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. "நீ ரொம்ப ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்றியே! என்ன பண்ணா நீ சாட்டிஸ்ஃபை ஆவ?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீ இமேஜ் நெட்ல இருக்கிற அந்த டேட்டாவ வேணா நீ காம்படிஷன்ல இது பண்ணி நீ உன்னுடைய அல்காரிதம் வச்சு நீ ஜெயிச்சுட்டன்னா, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்படிதான் வந்து அந்த அந்த இது இவங்க இவங்க வேற இடத்துல தளத்துல ஒர்க் பண்றாங்க. அவங்க வேற இடத்துல இவங்க 2 பேரும் இணைக்கிற ஒரு நாரதர் மாரி ஜிதேந்திர மாலிக் இருக்காரு. அது வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா தான் பெரிய லெவல்ல போகுது. அப்புறம் ஜிதேந்திர நெட்வொ அம் அம் அவரே வந்து நியூரல் நெட்வொர்க்கா சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அல்காரிதம் டெவலப் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி போகுது. ஸோ இதில பேசிக்கலா அதுதான். அவங்க வந்து எப்படி வந்து அந்த இமேஜ் நெட்ட உருவாக்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா அது வந்ததுக்கு அப்புறமா இப்போ எப்படி நீங்க மத்தவங்க பேர் சொன்னீங்களோ, அந்த மாரி இப்ப ஏஐ அப்படின்னா, ஆ பிபிலிய விட்டுட்டு நம்ம பார்க்க முடியாது. அந்த அந்த ஹிஸ்டரில அவங்க இடம் பெற்றுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அத தவிர்த்து அவங்க வந்து ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த எத்திக்ஸ் ஓரியன்டடான விஷயத்துக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்த லெவலுக்கு இப்ப வந்து இப்ப ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அதெல்லாம் கவர் ஆயிருக்காது. பட் பேசிக்கலா இமேஜ் நெட்ல இருந்து அவங்க ஏஐ ஃபார் ஆல் வந்த அளவுக்கு அந்த புஸ்தகம் இருக்கும். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்க எழுதின விதம், அந்த எழுத்து நடைங்கிறது வந்து அன்பிலீவபிளா இருக்கும். சில பேரால வந்து எமோஷன்ஸ நல்லா சொல்ல முடியும். சில பேருக்கு வந்து இருக்கிற இடத்த வந்து டிஸ்கிரிப்டிவா சொல்ல முடியும். சில பேருக்கு சூழ்நிலைய சொல்ல முடியும். இவங்க எதையுமே விட்டு வைக்கல. எல்லாத்தையுமே நல்லா சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு சிஎன்என் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கையே ஒரு சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு பேசுறாங்க. எனக்கு அதுதான் இவங்களுடைய எழுத்து நடை தான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் நானு. அந்த மாரியான ஒரு புஸ்தகம். நல்ல முக்கியமான ஆளுமை, அது முக்கியமான புஸ்தகமும் கூட. ஆ. அருமை. சூப்பரா சொன்னீங்க. ஃபிஃபிஎல்ல வந்துட்டு ஏஐல வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பெர்சனாலிட்டி. விமன் இன் ஏஐ அப்படின்னு கூட சொல்றதை விட பெர்சன் இன் ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5ல வந்து கண்டிப்பா ஃபிஃபி இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா காட் மதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு கூட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உகந்தவங்க தான் அவங்க. ஸோ நான் கடைசியில சொல்ல போற புக் வந்துட்டு மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஏஐல வந்து கத்துக்கணும், நிறைய புக் இருக்கு, எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான இந்த புக்கு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒத்து வராது. ஏன்னா இது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் படிச்சவங்களுக்கு. நான் ஏன் பைத்தான்னா எனக்கு கொஞ்சம் பைத்தான் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் பைத்தான் நான் படிச்சேன். பட் இதுல எல்லா லாங்குவேஜஸ்லயும் இது இருக்கு. இந்த புக் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா,
ஃபவுண்டேஷன்ஸ் ஏஐல வந்துட்டு நம்ம நிறைய வந்து ஹை லெவல்ல பேசிட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய வந்துட்டு ஏஐ இன்னைக்கு சாட் பாட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னால வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன, ரிக்ரெஷன் என்ன, சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அப்படின்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ்ல இருந்து நான் கத்துக்கணும். அதுக்கான ஒரே சிங்கிள் புக் வேணும் அப்படின்னா இந்த புக் தான். இந்த புக் பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைத்தான், ஒரு கம்ப்ளீட் கைட் டு பில்டிங் இன்டெலிஜென்ட் ஆப்ஸ் யூசிங் பைத்தான் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து 2 ஆத்தர்ஸ், ஆல்பர்டோ அர்த்தாசன்டஸ் அப்புறம் பிரதீக் ஜோஷி அப்படின்னு எழுதியிருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்பர்டோ வந்து எக்ஸென்ச்சர்ல ஒர்க் பண்ணிருக்காரு, பிரதீக்கும் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் கன்சல்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஓவரால் இந்த புக் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் விலை அதிகமான புஸ்தகம் தான். பட் ஆனா இது வந்து கவர் பண்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃப்ரம் மெஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க் எல்லாத்துல இருந்துட்டு நீங்க இன்னைக்கு சாட்பாட் எழுதுறதுக்கு எல்லாமே கவர் பண்றாங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. லாஜிக் ப்ரோக்ராம், ஹெரிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அப்படின்லாம் எழுதிட்டு நியூரல் நெட்வொர்க்ஸ்ல வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பொறுத்தளவு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தேவையான எண்ட் டு எண்ட் எனக்கு ஏஐல கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இது வந்து அருமையான புஸ்தகம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு மற்ற புக் சொல்லியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு புக் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா டெக்னாலஜிஸ்ட்க்கு இல்லை இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவனுக்கு தெரியணும்னா, நான் வந்து எனக்கு வந்து பைத்தான் தெரியும், ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியும், ஆனா ஏஐல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புக் வாங்கி படிங்க. நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கு. இது தவிர ஏஐ பைபிள் அப்படின்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் சில புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அதுல வந்து இவங்க சொன்ன அளவுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கல. நிறைய பேர் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து இந்த என்ன பொறுத்த ரிக்ரெஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ப்ராபபிலிஸ்டிக் தியரி பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க தொட்டு காமிக்கிறதுனால இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதான் இன்னைக்கு இருக்கிற 12 புஸ்தகங்கள். நான் நினைக்கிறேன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கவர் பண்ணி எழுதியிருக்கோம். சில விஷயங்கள் பயோகிராபிக்கல், சில விஷயங்கள் கம்பெனி ஆரம்பிச்சதை பத்தி, சில விஷயங்கள் ஏஐல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எத்திக்கல் ஏஐ பத்தி கவர் பண்ணீங்க. 2 ஜேர்னிஸ், அப்புறம் என்சன் ஆகட்டும், ஃபிஃபி ஆகட்டும், வந்துட்டு எப்படி வந்து இமிகிரண்ட் ஆகிறது, இங்கே வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் ஸ்டோரிலாம் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச புஸ்தகங்கள், நீங்க ஏஐல பிடிச்ச புஸ்தகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் தெரிஞ்சுக்க, நான் முதல்ல இந்த சீரீஸ்ல சொன்ன மாதிரி வந்துட்டு நாங்கள் கட்டுறது வந்து கைமண் அளவு கூட இல்லை, மணல் துகள் தான். இது தவிர வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கு. நீங்க ஏதோ புஸ்தகம் படிச்சுக்கலாம், அந்த புஸ்தகம் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அது தவிர உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. More you share, more wealth we get and more we get. With that said, Chitra and Baba, thank you very much for joining us. இன்னைக்கு ஒரு சண்டே ஈவினிங் அருமையா போச்சு. எனக்கு இந்த புத்தகங்களை பத்தி பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட், அதை விட ஏஐ பத்தி பேசுறது இன்ட்ரெஸ்ட். தேங்க்யூ சித்ரா. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ பாலா. தேங்க்ஸ் பாலா.